நம்ம திட்டங்களால பயனடைந்திருக்கிற எண்ணிக்கை மட்டும் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேர். காலை உணவு திட்டம் 19,34,000 குழந்தைகள். புதுமை பெண் திட்டம் 6,95,000 மாணவிகள். தமிழ் புதல்வன் திட்டம் 5,40,000 மாணவர்கள். நான் முதல்வன் திட்டம் 49,90,000 பயிற்சி சான்றிதழ்கள். விடியல் பயணம் திட்டம் 910 கோடி பயணங்கள். மக்களை தேடி மருத்துவம் 2,56,00,000 பேர். இன்னும் காப்ப நம்மை காக்க 48 திட்டம் 4 லட்சத்துக்கு அதிகமான உயிர்கள். பல்வேறு ஓய்வூதிய திட்டங்கள் மூலமா 30,50,000 பேர். பட்டா பெற்றவங்க 23,56,000 பேர். உங்களால டோட்டல் போட முடிஞ்சுதா இல்லையா? இன்னும் ஏராளமா இருக்கு, பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அதையெல்லாம் நீங்க டோட்டல் போட்டு மக்கள் கிட்ட சொல்லணும். இப்ப தெரியுதா ஏன் நான் அடிக்கடி வெல்வோம் 200 வெல்வோம் 200 சொல்றேன்னு? இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். 200 தொகுதி உறுதியா இல்லையா? கேட்கல. உறுதியா இல்லையா? 200 தொகுதி உறுதியா இல்லையா? மகிழ்ச்சி. நீங்க பிரச்சாரத்துக்கு போறப்போ மக்கள் யாரை கேட்டீங்கனாலும் அவங்க நம்ம அரசோட திட்டங்கள்ல பயனடைஞ்சக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம அரசின் திட்டங்களோட பயனாளிகள் வாக்களிச்சாலே போதும். நாம தான் ஃபுல் சீப்ல போனோம், முழு வெற்றி அடைவோம். கவலைப்படாதீங்க. அதான் இப்படி சொன்ன புரியுதா உங்களுக்கு? அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய பணி. இதே திருச்சி சிறகனூர்ல 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிட்டு இன்றைக்கு மக்கள் முன்னாடி தெம்பா நம்பிக்கையா நிக்கிறேன். அடுத்து விரைவில் விரிவான தேர்தல் அறிக்கை தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் அது வெளியிட போறோம். சமீபமா கவனிச்சீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க. நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகையை யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்படுத்தி அறிவிக்கிறாங்க. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த குழந்தைகளை பட்டினி போட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான விடியல் பயண திட்டத்தை அவங்களால மாற்ற முடியுமா? முடியாது. இன்னும் இருக்கு. உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா? முடியாது. அது மட்டுமல்ல, முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம், வீடு தேடி மருத்துவம் தரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இதையெல்லாம் தொடர மாட்டோம் எந்த கட்சியாவது வாய் திறக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. இப்படி எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கிறத
இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான்.